20 நிமிடம் ஒரே காட்சி. சிவாஜி நடிப்பை பார்த்து மெய் மறந்த எம்ஜிஆர் நடிப்பை பற்றி அவர் சொன்ன வார்த்தை. திரைத்துறையில் எம்ஜிஆர் பிரபலமாக இருந்த காலத்தில் சிவாஜி கணேசனும் பிரபலமாக இருந்தார். எம்ஜிஆருக்கு இருந்த அதே அளவு ரசிகர் கூட்டம் சிவாஜிக்கு இருந்தது. இருவருக்கும் இடையில் தொழில் முறை போட்டிகளும் இருந்தன. ஒரு முறை வாலி ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பார், எம்ஜிஆருக்கு பாடல்கள் எழுதுகிறேன் என்ற கோபத்தில் சிவாஜி அவரது படங்களுக்கு பாடல்கள் எழுதும் வாய்ப்பை தரவில்லை. ஆனால் எம்ஜிஆர் படத்தை விட சிவாஜி படத்திற்கு தான் நான் அதிக பாடல்கள் எழுதியுள்ளேன் என்று கூறியிருப்பார். இப்படி அந்த காலத்தில் திரைத்துறையில் ஆரோக்கியமான போட்டிகளை எதிர்கொண்டு வந்தவர்கள் சிவாஜியும் எம்ஜிஆரும். தமிழ் சினிமாவில் மிகச் சிறந்த நடிகர் என்று எடுத்துக்கொண்டால் ரசிகர்கள் பலரும் முதலில் சிவாஜி கணேசனின் பெயரை தான் குறிப்பிடுவார்கள். சிவாஜி கணேசனின் நடிப்பை பலமுறை வியந்து பார்த்ததாக கமல்ஹாசன் கூறியுள்ளார். மேலும் சிவாஜி கணேசனின் ஸ்டைல் தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று ரஜினிகாந்தும் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். வசந்த மாளிகை போன்ற படங்களில் எம்ஜிஆரின் நடிப்பு மறக்கவே முடியாது. அதேபோன்று கடந்த 1983ஆம் ஆண்டு வெளியான மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படமும் சிவாஜியின் எபி படங்களில் ஒன்றாகும். இந்த படத்தில் ஒரு காட்சியில் சிவாஜி 20 நிமிடங்கள் நிறுத்தாமல் மிருதங்கம் வாசிப்பார். அந்த காட்சிகளை இன்று பார்த்தாலும் புல்லரிக்கும். இப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் சிவாஜி நடிப்பை பார்த்து எம்ஜிஆர் மெய் மறந்துள்ளார். அதாவது நடிகர் சிவாஜிக்கு நேர் எதிரியாக களத்தில் நின்று தொழில் போட்டியாக இருந்த மனிதர் எம்ஜிஆர். சிவாஜி நடித்த மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு திரையிட்டு காட்டப்பட்டது. அந்த படத்தில் சிவாஜி மிருதங்கத்தை வாசிக்கும் ஒரு காட்சி 20 நிமிடம் தொடரும். அந்த காட்சியில் சிவாஜியின் நடிப்பை, முக பாவங்களை, உடல் மொழிகளை பார்த்து பிரமித்து போகிறார் எம்ஜிஆர். படம் முடிந்ததும் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி எம்ஜிஆரை எழ சொல்கிறார். ஆனால் எம்ஜிஆர் எழாமல் கன்னத்தில் கை வைத்து கொண்டு 5 நிமிடம் திரையையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்துள்ளார். தயாரிப்பாளர் கலை ஞானத்திடம் இந்த உலகத்தில் நடிகன் என்று ஒருவன் உண்டென்றால் அது சிவாஜி கணேசன் தான் என்று சொல்லியுள்ளார்.